ஜெபம் செய்யலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கங்களின் பிதாவே, உங்களுடைய இரக்கங்கள் மகாபெரியது. காலை முதல் உங்களுடைய சமூகத்துல தொழுது கொள்ள நீங்களுடைய நீதி பொழுது கூட நாங்கள் எங்கள் ஆராய்ச்சி பார்த்து உங்கள் ரகசியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்வீர்கள். அன்றைய பூமி மனதை வெளிப்படுவீராக. உங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு நிறைவேறும். சிங்காசனத்திலிருந்து எங்களோட பேசுவீர்கள். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 51வது வசனத்துல வாசிக்கிறோம், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரகசியம் என்று சொல்லி இந்த பகுதியிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். லிசன் டு மீ, ஐ வில் எக்ஸ்பிளைன் a great secret to you. என்று கவனித்து தமிழ்ல இதோ இருக்குது. ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா லிசன் டு மீ, என்னை கவனித்து பார், என்னை கவனித்து கேள், நான் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை விலக்கி சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்ன ரகசியம்? இந்த ரகசியம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இதே கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நான் உக்ரானக்காரன். எதுக்கு உக்ரானக்காரனா? ரகசியங்களுக்கு நான் உக்ரானக்காரன். நான் ரகசியங்களை அறிந்திருக்கேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால சொல்றாரு, இந்த வார்த்தை நான் உங்களுக்கு விலக்கி சொல்லுகிறேன்னு பவுல் சொல்றார். ரகசியம் என்ன ரகசியம்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். தேவன் தனக்குள்ளே தீர்மானித்து வைத்திருந்த அவருடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம், தேவனுடைய சித்தத்தின் ரகசியத்தை பவுல் சொல்ல எங்களுக்கு கர்த்தர் அறிவித்தார் என்று சொல்கிறார். இது தேவனுடைய சித்தம். இந்த ரகசியம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய பவுலுக்கு அதை வெளிப்படுத்தி அதை மற்ற சபைகளுக்கு அவர் எழுதுமுறையை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது அங்கே பரிசேயர்கள் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார்கள். அவர்கள் கேட்டபோது அவர் ஒரு ரகசியத்தை சொன்னார். ரகசியம் எப்ப வரும்? ஒரு அடையாளத்தை கேட்டுவார். சொல்ல தேவ ராஜ்யம் இப்ப உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி. ஏன்னா பரிசேயர்களுக்குள்ள யார் இருந்தாரு? இயேசு இருந்தார். இயேசுதான் தேவனுடைய ராஜ்யம். ஆனா எபேசியர்ல வாசிக்கிற பொழுது 3ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல வாசிக்கிறோம், உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவருமாய் பவுல் இன்னும் அழகா சொல்லுகிறத பாருங்க. இயேசு அவருடைய அந்த பரிசேயர்களுக்கு சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் எப்போது வரும், உங்களுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று கேட்ட போது அது உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதுன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ராஜ்யம் இயேசு. ஆனா பவுல் எப்படி அதை வெளிப்படுத்துகிறார்னா, வாக்குத்தத்தத்துக்கு உடன்பங்காளிகளாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியம். நீங்கள் நானும் யாருக்கு பங்காளிகளா இருக்கிறோமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். இதான் ஒரு பெரிய ரகசியம். நேற்று தினத்துல கூட பார்த்தோம், இயேசு எப்படி சபைக்கு தலையா இருக்கிறார், நாமெல்லாம் எப்படி அவைகளா இருக்கிறோம். யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, சுயாதீனர் என்றும் இல்லை, அடிமைகள் என்றும் இல்லை, எல்லாருக்கும் ஒன்றாய் தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று சொல்லி பார்த்தோம். இதான் ரகசியம். பவுல் இந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யாருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாரா? பரிசேயர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. அவர்கள் வேதத்திற்கு அப்படியே ஆராய்ந்து கரைத்து முடித்த மக்கள், இல்ல அந்த ஒரு எழுத்தின் உறுப்பை கூட மாற்ற விரும்பாத மக்கள். ஆனா அவர்களுக்கு தேவன் தன்னுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தவில்லை. யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரா? அவருடைய உடன் பங்காளிகளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்திருக்கார். அதுதான் பவுல் அங்கே விளக்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் தொடர்ந்து ஆண்டவர் அந்த லூக்காவிலேயே 26 30 வரைக்கும் வாசிங்கன்னா யாராவது ஒரு 26 வாசிங்க.
நோவாவின் நாட்களில் நடக்கும். அங்கே பார்க்கிற போது இதே லூக்காவிலையும் மத்திய 24ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்கள்ல வாசிக்க வேண்டாம். அதேதான் நோவாவின் நாட்களிலே நடந்த காரியம். நோவாவின் நாட்களில் எப்படி இருந்ததோ அதாவது கடைசி அடையாளமாய் அவர்களுக்கு சொன்னார். சீஷன் கேட்கிற போது பரிசேயர்கள் சீஷர்கள் இருக்கிற போது அவர் சொன்ன காரியம் அதுதான். நோவாவின் நாட்கள் எப்படி நடந்ததோ இன்றைக்கும் அப்படியே மனுஷகுமார் இந்த அடையாளம் உங்களுக்கு எனக்கு ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நோவாவின் நாட்கள் எப்படி நடந்தா ஆங்கில வேதாகமத்துல பாத்தீங்கன்னா 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று லேவிஷ் லைஃப், ஆடம்பரமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, ஆடம்பரம், எல்லாவற்றிலையும் ஆடம்பரம். நீங்க ஊழியங்கள்ல ஆடம்பரம். வர வழியில ஒரு சபையில நைட்டு போகும்போதே பார்த்தேன், ஒரே ஜோடிப்பா இருந்தது. என்னென்னவோ அப்படியே செய்யுது. என்னடா இது சபையில ஏதோ ஃபங்க்ஷன் போடுறது, யாருக்கும் கல்யாணமா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போடுறது. திரும்பி காலையில் வரும்போது பார்த்தா அது அப்படியே வெளியே வச்சிருக்கிறாங்க. அதாவது 2 பெரிய ரெக்கை மாதிரி செய்து இயேசு வானத்துக்கு ஏறி போறாராம். ஆவிக்குரிய சபை இதெல்லாம் கவனிங்க தேவ ஜனமே. இன்றைக்கு இதுதான் உலகம், ஆடம்பரம். நான் யோசித்து பார்த்தேன், எத்தனை ஆயிரம் செலவு பண்ணிருப்பாங்க. ஒரு 5000 ரூபாய் தான் வச்சுங்களேன். நம்ம அறிவு கேட்டது 5000 ரூபாய் வச்சுங்க. ஒரு தமிழ் வேதாகம் வாங்கினீங்கன்னா 350 ரூபாய் 300 ரூபான்னு வச்சுங்க. 3000க்கு 10 பைபிள் வாங்கினாங்க. அவங்க 5000க்கு நான் சொல்றது 5000 இல்லை, அது நிறையவே ஆயிருக்கும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆடம்பரம் அப்படி கண்ணு பிரமிப்பா இருக்குது. எப்படி இதை செய்யறாங்க, என்ன அறிவோட செய்யறாங்க, எப்படி இதெல்லாம் யோசிச்சு வைக்கிறாங்க சபையில. இல்லை அவ்வளவு அலங்காரம், குறைஞ்சபட்சம் 20-30,000 ரூபாய்க்கு மேலே ஆயிருக்கும். எத்தனை பழைய காலத்துல மிஷினரிகள் இங்கிலாந்து தேசத்துல இருந்தும் வெளிநாடுகள் வந்த மிஷினரிகள் தங்களுடைய வாழ்க்கையில வந்த எல்லா தங்களுக்கு வந்த வருமானத்தையும் அதை அப்படியே ஆண்டவருக்காக கன்வெர்ட் பண்ணாங்க. ஆண்டவருக்காக மாற்றி ஆண்டவரை ஊழியத்தை செய்ய பிரயாசப்பட்டாங்க. தங்களுடைய சாப்பாடு இல்லாம, சரியான ட்ரெஸ் இல்லாம, சரியான தூக்கம் இல்லாம, சரியான பலகீனத்தும். நீங்க ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் இருந்து இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்த மிஷினரிகளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒருத்தர் கூட 40 வயசு தாண்டி வாழல. 18, 17, 16 வயசுல இந்தியாவுக்கு வந்து 20 வருஷம் 25 வருஷம் இந்தியாவில் இந்த கடுமையான வெயில், அதுவும் வட இந்தியாவில் அநேக இடங்களில் கடுமையான கொசு தொல்லை, பலவிதமான மலேரியா, பலவற்றை இழந்து தன்னுடைய ஆஸ்திகளை இழந்து ஆண்டவருக்கு அவர்கள் ஊழியம் செய்தார்கள். இது இன்னைக்கு பார்க்கிற காரியம் என்னன்னா லேவிஷ், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை. சபைகளிலேயே இதை பார்க்கிறோம். 2வது ஒரு பெரிய காரியம், நோவாவின் அடையாளத்தை கர்த்தர் சொன்னதுமா லிவிங் டுகெதர், சேர்ந்து ஆணும் பெண்ணும், ஆணும் பெண்ணும் இல்ல திருமண உறவு இல்லாமலே சேர்ந்து வாழ்வது, லிவிங் டுகெதர். இதுதான் நோவாவின் காலத்தில் இருந்த பெரிய பாவம். ஒன்று லேவிஷ் லைஃப், இன்னொன்று லிவிங் டுகெதர். இது 2 இன்னைக்கு உலகத்துல பெருகி இருக்கிறதை பார்க்க. இதுதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு அடையாளம். எப்போ வரும் அப்படின்னு கேட்ட இஸ்ரவேல் அந்த பரிசேயர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அடையாளங்களில் ஒன்று லேவிஷ் லைஃப், ஊதாரித்தனமான செலவுகள். 2வது இந்த லிவிங் டுகெதர், சேர்ந்து வாழ்வு. இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல, இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்காக கண்ணீர் விடுது. இங்கே இஸ்ரேல் புனித தேசம், எருசலேம் புனித நகரம். எருசலேம் புனித நகரமும் இல்லை, இஸ்ரேல் தேசம் புனித தேசமும் இல்லை. இயேசு தான் பிறந்தாரு தவிர தேசம் இன்னைக்கு மகா மோசமான நிலையில் இருக்கிறத பார்க்கணும். நீங்க நிறைய பேர் மெசேஜ் இருக்கிறாங்க இஸ்ரேலை அசைக்க முடியாதுன்னு. ஆனா வசனம் சொல்றது, எப்பெல்லாம் இஸ்ரேல் சீர்கிட்டு போனதோ கர்த்தர் இஸ்ரேலை புறஜாதி ராஜாக்கள் கையில ஒப்பு கொடுப்பார், அவர்களை ஆழ்வார். இன்னைக்கு ஈரான் பாருங்க, அவன் சொல்றான் இன்னும் 6 மாசத்துக்கு இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு வேண்டிய ஆயுதம் வச்சிருக்கிறேன்றான். இன்னும் 6 மாசத்துக்கு வச்சிருக்கிறேன், சண்டையை நிறுத்த போவதில்லைன்றான். எவ்வளவோ நஷ்டங்கள் 2 பக்கமும், எவ்வளோ உபத்திரவம் நடக்கிறத பார்க்கணும், எவ்வளோ உடைமைகள் போகிறத பார்க்கணும், பெரிய பெரிய இழப்புகள் வருகிறதை பார்க்கிறோம். ஆனா அவனும் விட மாட்டாங்கிறான், விட மாட்டேங்கிறான்.
ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா இஸ்ரேல் தேசம் ஆண்டோட தேசம்னு சொல்றோம். தேவஜனம் நல்லா கவனிங்க, இதெல்லாம் வருகைக்குரிய அடையாளங்களை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறத பார்க்கணும். இயேசு தம்முடைய சீஷர்கள் கேட்கிறாங்க, பரிசேயர்களுக்கு சொல்லுகிறார் நோவாவின் அடையாளம். பரிசேயருக்கு யாரெல்லாம் தெரியும்? நோவா தான் தெரியும். நோவா தெரியும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தெரியும். நிக்கதேமு ஒரு நாள் இயேசு இடத்துல வருகிறான். யோவான் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். வந்து ஆண்டவர் இடத்துல இரவு ராத்திரியிலே பேசிக் கொண்டிருக்கிறான். அப்போ ரகசியமாய் வந்து பேசுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்லாம் சொன்னவனா ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஆண்டோட ரகசியங்கள் அவனுக்கு தெரியாது. அவர் ஒரு யூதன். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா நீ இஸ்ரவேலில யூதனாய் ரபியா இருந்தோம், போதவனாய் இருந்தோம், உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. சரி யோசித்து பார்த்தாரு, இவனுக்கு என்னதான் சொன்னா புரியும் அப்படின்னு சொன்னா உடனே 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு இல்ல, வெண்கல சர்ப்பமானது மரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படணும். இப்ப அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா பழைய ஏற்பட்ட அவனுக்கு என்ன தெரியும்? வெண்கல சர்ப்பம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வந்த போது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்களை கடித்தது. மோசைக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், நீ என்ன பண்ணு, ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை செய்து ஒரு மனதில தூக்கி வை, அதை நோக்கி பார்க்கிற எவனுக்கும் என்ன ஆகும்? அந்த விடுதலை, அந்த விலையிலிருந்து விடுதலை அடைவான். பாம்பு கடிச்சா சுகமாயிடுவான்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருந்தார். இதை சொன்னவன அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா அவனுடைய மென்டாலிட்டியா இப்படிதான் இருந்து இதுதான் வேதத்துல பழைய ஏற்பாட்டுல ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்ப இயேசு அந்த பரிசைகள் புரியுற மாதிரி சொல்றாரு. நோவாவின் காலத்துல என்ன நடந்ததோ அதே தான் கடைசி நாட்கள் நடக்கும். இப்போ அவனுக்கு புரியுது. ஆனா நம்ம விசேஷங்களுக்கு சொல்லுகிற போது யோவான்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சீஷர்கள் சொல்றாரு அவர்களுக்கு புரியுற மாதிரி, நான் போறேன்பா, ஏன்னா நான் எப்ப திரும்ப வருவேன்னா உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் திரும்பவும் வருவேன். அப்ப அடையாளம் என்ன? ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அது ஆயத்தம் பண்ணப்பட்டு முடித்த பிறகு ஆண்டவருடைய வருகை இருக்கும். இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் புரிய வைக்கிறார். மத்தேயுவிலே அதுல 28வது வசனத்தையும் வாசிங்க. மூணாவது வருஷத்துல சொன்னார், நான் போறப்பா ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பிறகு நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். இதுவும் அவங்களுக்கு புரியாது. உடனே 28ல விளக்கி சொல்றாரு, நான் பிதாவிடத்துக்கு போறேன், அங்க போய் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பிறகு திரும்பவும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேனே. அதை கொஞ்சம் யோசித்து நீங்க பிதாவிடத்தில் அன்பா என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கணும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல ஆண்டவர் அவருடைய வருகையை குறித்து சீஷர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். காணப்படும். புலம்புவார்கள். ஆண்டவர் மறுபடி சீஷர்களுக்கு சொல்லுகிறார், மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே தோன்றும். அப்போது மனுஷகுமாரன் எப்படி வருவாரா? வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வருவார். இப்போ அவருக்கு புரியல. ஃபர்ஸ்ட் சொன்னாரு, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு என்ன பண்றேன், திரும்ப வருவேன். 28ல சொன்னாரு, எப்ப நான் திரும்ப வருவேன்னு சொல்லி இருக்கிறப்பா, வருவேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வரேன், நீ பிதாவை அன்பாக எல்லாத்தையும் அன்பாயிருன்னு சொல்றாரு. அடுத்து அப்போ அவங்களுக்கு புரியல. 24ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு, வானத்துல ஒரு அடையாளம் வரும்பா, இந்த அடையாளம் தோன்றினால் மனுஷகுமாரன் வல்லமையோட மிகுந்த வல்லமையோட மேகங்கள் வருவதை காண்பார்கள், பார்ப்பீங்கன்னு சொல்றாரு. இப்போ அவங்களுக்கு புரியல. அதே 24ஆம் அதிகாரம் 32, 33 வாசித்தீங்கன்னா சரிங்க. இப்போ கடைசியா அவங்களுக்கு புரியுற மாதிரி வழி வந்துட்டாரு. என்ன சொல்றாரு, அத்தி மரத்தை பாருப்பா, அத்தி மரத்தை பாரு, அத்தி மரத்துல இளங்களை தோன்றி பூ விடும் பொழுது வசந்த காலம்
சமீபமா ஆயிற்று. ஆண்டவர் அப்போ மனுஷகுமாரன் வருவார். அத்தி மரம் ஓமை சொன்னோன்னு அவங்களுக்கு ஒரு புரிஞ்சிச்சு. ஓ, அத்தி மரம் துளை விடும்போது ஆண்டோடைய வருகை இருக்கும், வசந்த கால சமீபமா இருக்கிற பொழுது. ஆனா இதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கும் அங்க இருந்த பரிசேயர்களுக்கும் சரிசேயர்களுக்கும் தன்னுடைய அந்த ரகசியம் என்ன, ஆண்டுடைய வருகைக்குரிய ரகசியம் என்ன என்பதை குறித்து விளக்கி சொல்லுகிறார். ஆனா அநேக நேரங்கள் அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனா பவுல் இதை நமக்கு இந்த ரகசியத்தை எழுதுகிறார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன ரகசியம்? நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை, நம்ம யாரும் மறுக்க போவது இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒருவேளை காலத்துக்கு முன்பதாக, தேவர் வருகைக்கு முன்பதாக நாம் மறித்தோம்னா நாம அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய வருகையில் நம்முடைய சரீரம் எழுந்து கொள்ளும். ஆனா உயிரோடு இருக்கும் பொழுது, இந்த நாள்ல இன்றைக்கு ஆண்டவர் வருகை இருக்குன்னு சொன்னா நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். இதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தை பவுல் எழுதுகிறார். அப்ப இந்த ரகசியத்துக்கு பவுல், இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். லிசன் டு மீ, ஐ வில் எக்ஸ்பிளைன் த கிரேட் சீக்ரெட் டு யூ. பவுல் சொல்றார், இது பெரிய ரகசியம்பா, இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். இயேசு சொன்னதை பரிசேயன் புரிஞ்சுக்கல, சீஷர்களும் புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு விளக்கத்தெல்லாம் சொல்லி கடைசி என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, அத்தி மரத்தை வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் புரிஞ்சுக்கிறான். ஆனா உங்களுக்கும் எனக்கும் பவுல் இந்த ரகசியத்தை எப்படி சொல்றாரா, புரியுற மாதிரி சொல்றாராம். என்ன ரகசியம்? இயேசு எப்பொழுது வருவாருங்கிற ரகசியம். இயேசு கிட்ட கேட்கிறாங்க, எப்போ வருவீங்க கேட்டதா, அந்த நாளையும் அந்த நேரத்தில் பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அறியான், குமாரனும் அறியார். ஆனா குமாரனுக்கு அந்த டேட் தெரியுமா தெரியல, தெரியும். ஏசையா நம்ம வாசிக்கிறோம் இல்ல, அந்த நாளையும் அந்த நேரத்தில் தேவன் அறிந்திருந்தார், இயேசுக்கு தெரியும். ஆனா மனுஷகுமாரனாய் வந்தபோது அவருடைய காரியங்கள் அங்கு மறைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதை அவர் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர் கொடுக்கப்பட்ட கட்டளை அது. என்ன கவனிங்க, இப்ப பவுல் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்த ரகசியம் இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்லிட்டாரு. ஆனா அத நமக்கு புரியாத மாதிரி சொல்வதற்கு பவுல் பிரயாசப்படுகிறார். எப்படி சொன்னா நம்ம புரிஞ்சுக்குவோம், எப்படி சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்கல. தேவனுடைய ராஜ்யம் அவன் புரிஞ்சுக்கல. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதுப்பா அப்படின்னு ஏசு சொல்றாரு. என்ன அர்த்தம்? நான் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன், நான் வந்திருக்கேன்னு சொன்னா அவங்க புரிஞ்சுக்கல. ஏன்னா அவங்க தேடினதெல்லாம் யூத முறை பிரகாரமாக ஒரு ராஜாவை தேடினார்கள், இஸ்ரவேலை ஆளக்கூடிய ஒரு ராஜா. ஏன்னா அவர்கள் எல்லாம் ரோமன் கையில அடிமைப்பட்டிருந்தார்கள். நம்மை விடுவிக்க ஒரு மேசியா வருவார், நம்மை விடுவித்து அவர் ராஜாவாக உட்காருவார், நாமெல்லாம் சுகமா இருப்போம். இதைத்தான் அவர்கள் விரும்பினார்கள். அதுதான் பிலாத்து ஆண்டவரத்தில் விசாரிக்கிற போது இயேசு சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. இந்த உலகத்துக்குரியதா இருந்தால் என்னுடைய சீஷர்கள் எனக்காக போராடி இருப்பார்களே. ஏன் போராடல? இந்த ராஜ்யம், இந்த உலகத்தின் ராஜ்யம் அவருக்குரியது இல்ல. தேவஜனம் எல்லாம் கவனிங்க, இந்த ரகசியம் பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல எபேசியர்ல, இந்த ரகசியம் பெரியது, சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரகசியம், நீ நிறைய பேருக்கு ரகசியமே தந்தார் பார்த்துருக்கீங்களா? நீங்க யார்கிட்டயாவது ரகசியம்னு சொல்லி இது யார்கிட்டையுமே சொல்லாத, உனக்கு எனக்கு தான் இந்த ரகசியம் சொன்னா அடுத்த வாரம் சபையில எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது இந்த நாட்கள்ல விசேஷமா பவுல் கிட்ட கர்த்தர் சில ரகசியத்தை சொல்லி, இந்த ரகசியத்தை உனக்கு சொல்றேன்னு சொன்னா அவர் என்ன பண்ணாரா, இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லை, இந்த ரகசியம் அவசியமான ரகசியம், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தேவையான ரகசியம். முதல் ரகசியம் என்ன தெரியுமா? எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசகம். அன்பு பவுல் சொல்லுகிறது, சகல ரகசியத்தையும் அறிகிற அறிவு இருந்தாலும் கூட அன்பை குறித்து சொல்லுகிறார். எங்க அன்பை குறித்து சொல்றாருன்னா, எதை வச்சு அவர் சொல்றாருன்னா, மத்தேயுல வாசிக்கிற போது 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். அக்கிரமம் மிகுதி ஆவதினால்
அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இதான் ரகசியம். ஃபர்ஸ்ட் ரகசியம் பவுல் சொல்றார். ஆண்டுடைய வருகை எப்ப இருக்குன்னு தெரியுமாப்பா? சபையாரே கேளுங்க, சபையில இருக்க ஒவ்வொருவரும் நல்லா கவனிச்சு கேளுங்க. ஆண்டுடைய வருகை எப்போது இருக்குன்னா, எப்போ மனுஷனுடைய அன்பு தணிந்து போகிறதோ இதான் ரகசியம். ஆண்டுடைய வருகை நீங்க மனுஷனுடைய அன்பு தணிந்து போயிருக்கிறத பார்க்கணும். ஒருத்தன் ஒரு விபத்துல மாட்டிக்கொண்டு கீழே விழுந்தா அவனை காப்பாற்றுறதுக்கு பதில் இன்னைக்கு செல்ஃபி எடுக்கிற உலகத்துல இருக்கிறோம். எப்படி அவர் உயிரை விடுகிறார்? இல்ல அந்த நாட்கள் அப்படி இல்லை. ஒருத்தர் கீழே விழுந்தா என்ன பண்ணுவாங்க? ஓடி போய் தண்ணி கொடுத்து தூக்குவாங்க, உட்கார வைப்பாங்க, வழிவிடு, காத்து விசிறு, என்னென்னமோ பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உலகம் அன்பு தணிந்து போயிருக்கிற காலத்துல இருக்கோம். விழுந்துட்டா எப்படி விழுந்தான்? குடிச்சிட்டு விழுந்தானா, இல்ல ஏதாவது போதையில விழுந்தானா, இல்ல நல்லா இருந்தா விழுந்தானா, மயக்கம் வந்துருச்சா, ஸ்ட்ரோக் வந்துருச்சா, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானே தவிர அன்பு தணிந்து போயிருக்கிறத பார்க்கணும். பவுல் சொல்லுவார், சகல ரகசியங்கள் அறுத்திருந்தாலும் அன்பு எடுக்கிறான்ட்டால் ஏன் அன்பு இல்லை? ஆண்டுடைய வருகைக்கான இன்னைக்கு ஆண்டவர் எப்போ வருவாருங்கிற ரகசியத்தை பவுல் கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுக்குறார். எப்போ வருவார் தெரியுமா? அன்பு தணிந்து போகிறது. நீ குடும்பங்கள் அன்பு தணிந்து போகிறத பார்க்கிறோம், இல்ல சபையில அன்பு தணிந்து போகிறத பார்க்கிறோம். ஒருவன் அன்பா இருந்தால் அவன் கண்டிக்கணும். கண்டிப்பு இல்லாத ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். ஆனா இன்னைக்கு கண்டிச்சா என்ன ஆச்சுன்னா, உன்னை விட்டா வேற சபை இருக்குது, உன்னை விட்டா வேற ஊழியக்காரர் இருக்கிறான், இதை விட எனக்கு எல்லா இடமும் வசதியா இருக்கு, போக ஒரு கூட்டத்தை பார்க்கணும். தேவஜன் நல்லா கவனிங்க. அன்பு மிக மிக அவசியம். அன்பு இருந்தா நிச்சயமாய் கண்டிப்பு அங்க இருக்கத்தான் செய்யும். கடுமையாய் நடந்து ஏன் நம்ம பிள்ளைங்க சமயத்துல கடுமையாய் நடந்து கொள்ளணும்? ஏன் கடுமையா நம்ம சில நேரங்களை அடிக்கிறோம், சில நேரங்களை திட்டுக்கிறோம்? தேவஜனம் நல்லா கவனிங்க. தேவனுடைய அன்பு இன்னைக்கு அன்பு தணிந்து போறது காரணம் என்ன தெரியுமா? ஐயோ கடுமையா பேசினா சபையில கூட்டம் குறைஞ்சிருமே. இல்ல குறைஞ்சா குறைஞ்சு போகுது. எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு வைராக்கியம் நிற்கிற ஒரு கூட்டத்தை உண்டாக்குறமே தவிர சும்மா ஏதோ ஆட்டு மந்தம் மாட்டு மந்தம் மாதிரி கொண்டு போகிறேன். இன்னைக்கு பாருங்க எல்லா சபையிலும் காலையில் வர வேலை சபையில பார்த்தேன். காலை 6 மணிக்கு நம்ம வரும்போது தான் சர்ச்சில் எல்லா சர்வீஸும் முடிஞ்சு போச்சு. பிரதான கூட்டம் எல்லாம் அப்படியே புது ட்ரெஸ்லாம் போட்டு நல்ல பகுதிங்க. அன்பு தனித்து போகிறது பவுல் சொல்லுகிற ரகசியத்தோட முதல் ரகசியம். இன்னைக்கு உங்களுக்கு அன்பு தனிஞ்சு போயிருக்குதா அப்படின்னா, ஆண்டுடைய தனிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சுங்க. உங்ககிட்ட அன்பு குறையுதுன்னா ஆண்டுடைய வருகை சமயமா இருக்கு. இதான் அடையாளம். ஆண்டுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய அடையாளம். அன்பு தனிஞ்சு போகுதா? உங்ககிட்ட அன்பு குறைஞ்சு போயிட்டு இருக்குதா? சபை மேல குறைஞ்சு போகுதா? ஊழியத்து மேல நீங்க ஊழியத்து மேல சபை மேல அன்பு வைக்கிறதா? விரும்பவே இல்லை. சபை பெத்திய சபை ஒன்று பரலோகத்துக்கு கொண்டு போனா கொண்டு போகாது. இல்ல கோபு தேவ பிரசாத்தை கொண்டு போவார்னா முதல்ல அவரு போகணும். ஆமா தானே? எல்லாம் பிரசங்கம் பண்ணலாம், கேட்கிற நீங்க போகலாம். பிரசங்கம் பண்ற நான் ஒழுங்கா இருந்தா நான் போக முடியும். ஆனா நம்முடைய அன்பெல்லாம் யார் நடந்து வேணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நேசிக்கிறவங்க என்ன கடிந்து கொள்ளுதல், எந்த சத்தியத்தை கேட்கறாங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தான் சத்தியம் சொல்லு அன்பு. அப்ப கடைசி நாட்கள்ல பவுல் சொல்லுகிற பெரிய ரகசியம், முதல் ரகசியம் தெரியுமா? அன்பு தணிந்து போகும். இதுதான் ஆண்டுடைய வருகைக்கு ஒரு அடையாளம். இரண்டாவது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். மனுஷகுமாரன் வரும்பொழுது அங்க பார்க்கிறோம், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டாலே ஒழிய கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட மாட்டான், அந்த நாள் வராது. எங்கமா இருக்கேன்? எந்த வசனம்? மேல வசனமா? இதான் எனக்கு டைப்பிங்ல பெரிய ப்ராப்ளம். காலையில் 32க்கு 23 போட்டேன்னா இப்ப மேல இருக்கிற வசனத்தை கீழே இருக்கிற வசனத்தை போட்டுவேன். சரி, அந்த வசனத்தை படிக்கும். இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன்
வெளிப்பட்டாலே ஒழிய அந்த நாள் வராது. நல்லா கவனிங்க. ரெண்டாவது பவுல் சொல்ற ரகசியம் என்ன தெரியுமா? விசுவாச துரோகம். முதல்ல பார்த்தோம், நமக்கு ஆண்டவர் புரியுற மாதிரி இயேசு பவுல் அந்த ரகசியங்களை ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. பெரிய ஆழமான ரகசியங்கள் இல்லை. இன்னைக்கு வேதத்தின் ரகசியங்கள் சொல்லி வெளிப்படுத்துற தியாத்திரா சபையில வாசிக்கிறோம். சாத்தானின் ஆழங்கள் என்று சொல்லி அதுல போய் மாட்டிட்டாங்க. சாத்தானின் ஆழங்கள். வேதத்தை ஆராய்ச்சி பண்றேன், இதை ஆராய்ச்சி பண்றேன், அதை ஆராய்ச்சி பண்றேன்னு சொன்னா ஆராய்ச்சி பண்ணி கடைசி நாள் எங்க கொண்டு போய் விடும்னா தேவன் இல்லை என்கிற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஆனா நான் தான் அடிக்கடி சொல்றேன், வேதத்துல ஆராய்ச்சி பண்ணாதீங்க. என்ன இருக்குதோ வசனம் புரிஞ்சா படிங்க, புரியலாம் வந்து கேளுங்க, தெரிஞ்சவங்கிட்ட கேளுங்க இதுக்கு என்ன விளக்கம். இல்ல போய் நீங்க மறுபடியும் 1 Corinthians 15ஆம் அதிகாரம் முழுக்க வாசித்து பாருங்க, நேரம் இருந்தா. இல்லைன்னா அந்த 41 58 வரைக்கும் வாசித்து பாருங்க. புரியலையா? ஒவ்வொரு வசனமா படிச்சு பாருங்க. வாலிய பிள்ளைகள் ஒரு ஆங்கில வேதாகமத்தை கையில வைத்து இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், இல்ல அந்த வசனத்துக்கான கிரேக்க ஸ்டெப் பைபிள் ஒரு பைபிள் இருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஸ்டெப் பைபிள் ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஈஸியா வந்துடும். டவுன்லோட் பண்ணி வச்சீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுக்கான எபிரேய வார்த்தை என்ன, கிரேக்க வார்த்தை என்ன, அதுக்கான விளக்கம் என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கும். பெரிஷபிள் அடி உள்ளது அப்படின்னு நீங்க அந்த அந்த வார்த்தையை தட்டினீங்கன்னா அதுக்கு அண்டர்லைன் இருக்கும். தட்டினீங்கன்னா அது எபிரேய மொழியில் அதுக்கான வார்த்தை என்ன, எப்படி படிக்கணும், அது எத்தனை முறை வருகிறது, அதுக்கான இன்னொரு விளக்கம் எங்க இருக்கிறது, அது கிரேக்க மொழியில என்ன இருக்குன்னு தெரியும். இந்த ஆராய்ச்சி இப்போ பெரியவங்களுக்கு தேவையில்லை, வாலிய பசங்க பண்ணலாம். உட்காந்து படிச்சு பாருங்க. அப்ப அந்த வார்த்தைக்குரிய விளக்கங்கள்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த வார்த்தை எவ்வளவு, அந்த வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ள முடியுமோ அதனால ஆழத்தை புரிந்து கொள்ளுங்க. அதை விட்டுட்டு சாத்தானின் ஆழங்கள் சொல்லி எதையாவது யோசிச்சு எந்த காலத்திலும் போகக்கூடாது. இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசி நாட்கள் என்ன வருமா? விசுவாச துரோகம் வரும். விசுவாச துரோகம். ஆண்டவர் மேல விசுவாசம் வைப்பதற்கு பதில் இன்றைக்கு மனுஷன் பொருள் மேலையும் கடைசி நாட்கள்ல இல்ல உலகத்துல இருக்கிற காரியங்கள் மேல பற்ற வைப்போம், உலகத்தின் மேல நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர்கள் வைக்க வேண்டிய நம்பிக்கையை அவர் விட்டு விடுவதை பார்க்கிறோம். சாமுவேலுக்கு கர்த்தர் சொன்னார், சவுலுக்கு கர்த்தர் சொன்னார், நீ போய் பெலிஸ்தியனை முறியடித்து பூமியில அவன் இல்லாதபடி அவனை அமலேக்கரை நிற்கவும் பண்ணு. ஏன்னா இவருடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது அவன் வழிமறித்த செய்கையினால் அறிந்திருக்கிறேன். 17ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, அவன் வழிமறித்த செய்கையை அறிந்திருக்கிறேன், அவனை பூமியில எங்கும் இல்லாதபடி நிற்கிறான் பண்ணு. டெஸ்ட்ராய் தெம் கம்ப்ளீட்லி, அவனை முழுவதுமாக அழித்து போடு. அவன் காத்திருக்கிறான். சவுல் சொல்லுகிறான், நான் வருகிறேன், வந்த பிறகு பலி செலுத்தலாம், பலி செலுத்த பிறகு நீ என்ன பண்ணு, போய் யுத்தம் பண்ணு. அவன் வருவதற்கு தாமதம் ஆகிற பொழுது சவுல் சாமுவேலுக்கு காத்திராமல் போய் என்ன பண்ணான், துணிகரமாய் பலியை செலுத்தினான். கேட்டா சொன்னாங்க, ஜனங்கள் எல்லாம் என்ன வெறுத்துனாங்க, அதனால தேவனுடைய வார்த்தைக்கு நான் காக்கல, தேவன் ஊரிலும் துணியாதே என்று பேசவில்லை. முடிவு என்னன்னு தெரியுமா? சாமுவேல் சொல்லுகிறான், ரண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல், வெள்ளி சூனியம் பண்ணுதல், இல்ல தேவனுடைய வார்த்தையை நீ கேட்காததுனால கர்த்தர் உன்னை புறம்பே தள்ளினார். தேவனுடைய விசுவாசங்கள்லாம் ஆண்டவர் மேல வைக்கும். தாவீதுக்கு இருந்த விசுவாசம் என்ன? அவன் வாலிபனாக இருந்த பொழுது கோலியாத் என்கிற ஒரு பெரிய ராட்சதனை சந்திக்கிறான். அவனுக்கு தெரியும், சொல்லுகிறான், என்னுடைய தேவன் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, பட்டயத்தினாலும் நீட்டியினாலும் ரட்சிக்கிற தேவன் அல்ல, சேனைகளின் தேவன் நாமம் உயர்ந்தது, அந்த நாமத்தை கொண்டு உன் எதுக்கே வருகிறது சொல்லி ஒரு பெரிய போர் வீரனுக்கு எதிராய் அவன் என்ன பண்றான், ஒரு சின்ன ஒரு 5 குழாவத்தை பற்றி பருகி கொண்டு போகிறான். தேவஜனமே, இன்னைக்கு இதுதான் விசுவாசம். இன்னைக்கு நமக்கு விசுவாசம்லாம் என்ன தெரியுமா? இந்த பொருள் கிடைக்குமா, அந்த பொருள் கிடைக்குமா, பெரிய ஊழியக்காரன் ஆயிடுவேனா, அடுத்த வருஷம் சபை பெருகிடுமா, இன்னைக்கு இது மேலதான் விசுவாசம் வைத்திருக்கிறோம். சகாரிய தேவபட்சம் சொல்லுவார், ஒரு சபையில 1000 தொடக்க பூச்சிகள் இருந்து என்ன பிரயோஜனம்? 1000 தொடக்க பூச்சிகள் இருந்தா சேர்த்து கட்டின ஒரு தொடக்கமா தான் மாறும். ஆனா அதே ஆலயத்துல பெரிய பெரிய கட்டைகள் இருந்தா அந்த கட்டைகள் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு உபயோகமா இருக்கும். 2 கட்டை இருந்தாலும் போதும். கடைசி நாட்களில் விசுவாச துரோகம் ஏற்படும். தேவனவற்றை உலகோ செய்திருக்கிற பொழுது கூட தேவர்கள் வேண்டிய விசுவாசத்தை விலக்கி விட்டு எனக்கு என்ன பண்றோம்னா பொருட்கள் மேல வைக்கும். இதை செய்தா அப்படி செய்திடலாமா, அப்படி செய்தா இப்படி செய்திடலாமா,
இல்ல. தேவஜனம் நல்ல கவனிங்க. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அதாங்க பவுல் 2வது ரகசியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலே ஒழிய அந்த நாள் வராது. லூக்காவில் வாசிக்கிற பொழுது 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்றதுக்கு ஒரு எப்படி ஜெபம் பண்ணணும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். சொல்லிட்டு 8வது வசனத்துல சொல்றாரு, நியாயம் செய்வார். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது அதுமே என்ன தெரியுமா? ஆண்டு வருகைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? 2வது பவுல் சொல்லுகிற ரகசியம், விசுவாசம் இல்லாமல் போகும். விசுவாசம் உலகத்துல இல்லாமல் போகும். இது நமக்கு இந்த விசுவாசம் இல்லாமல் போக ஆரம்பிச்சுன்னா கற்றுக்கிறோம், ஆண்டுடைய வருகை சமயமா இருக்குது. விசுவாச துரோகம், விசுவாசம் இல்லாமல் போகும் கடைசி நாட்கள். இன்னைக்கு பொண்ணு ஏதாவது ஒரு காட்சி செய்கிற பொழுது உடனே என்ன சொல்றாங்க? விசுவாசம் அதெல்லாம் இருக்கட்டும், விசுவாசம் எல்லாம் இருக்கட்டும், சபையை கட்ட ஆரம்பிச்சுன்னா ஒரு செங்கல்பட்டுல ஒரு பெத்தேல் சபை மாதிரி ஒரு பெத்தாரி சபையை கட்டும்போது அந்த ஊழியக்காரர் ஜெபித்து ஆரம்பித்தாராம். அந்த கணக்கு போட்டு கொடுத்தவங்க அந்த கான்ட்ராக்டர் சொன்னாலும் 20 லட்சம் தான் கட்டலான்னு. ஆனா அந்த சபையை கட்டி முடித்த போது அவருக்கு 50 லட்சத்துக்கு மேல செலவாகும். ஆனா சொல்றாரு, எப்படி காசு வந்ததுன்னே தெரியாது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை எழுப்பினால் காசு வந்துட்டே இருக்கு. எல்லாம் கவனிங்க. கடைசி டெடிகேஷன் நடக்குது. அவருடைய சாட்சி சொன்னார். டெடிகேஷன் முடிஞ்சிட்டு அன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி ஏற்பாடு பட்டாராம். பிரியாணிக்காரன் வந்து இறங்கிட்டு அவன் சொன்னான், நீங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு நான் வந்து பாத்திரத்தை எடுத்துட்டு போறேன், அப்ப காசு கொடுத்தா போதும். அவர் கையில காசே கிடையாதான். ஆனா அவர் சொல்றாரு, முடிஞ்ச உடனே நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே பிரியாணி காரத்துல பாத்திரத்தை எடுத்துட்டு போவதே நான் என்ன பண்றது? அப்போ ஜெபம் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஊழியர் சகோதரன் வந்தாராம். சகோதரன் வந்துட்டு, ஐயா நான் அவங்க ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு நினைச்சேன், இந்தாங்க இந்த கவர்னு கொடுத்தாராம். ஜெபம் பண்ணிட்டு வாங்கி பிரிச்சு பார்த்தா அந்த பாத்திரத்து பிரியாணிக்காரனுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணுமோ அந்த காசு கரெக்டா உள்ள இருக்கு. விசுவாசம் வேணும். இன்னைக்கு சின்ன காரியங்கள்ல கூட விசுவாச ஆண்டுகளை வந்து தவறுகிறோம். இது ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளம் நம்ம எடுத்துக்கணும். விசுவாச துரோகம், ஆண்டவருடைய வருகையில விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் முழுவதுமா அழிக்கப்படுகிறத பார்க்கிறோம். நீ உங்களுக்கு எனக்கு பேர் என்ன? விசுவாசி. தேவத்திற்கு 2வது ரகசியம் பவுல் சொல்லுகிறார். கடைசி நாள் ஆண்டுடைய வருகைக்கு 2வது அடையாளம் என்ன தெரியுமா? விசுவாச குறைச்சல். இல்ல, ஆபிரகாமை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். எல்லாம் தன் சரீரம் செத்து போன நிலைமையிலையும் ஆண்டவர் தனக்கு பிள்ளையை கொடுப்பார் என்று விசுவாசம் தான். கொடுத்த பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்தி சொன்ன போது மன துக்கத்தோடு இல்லை, சந்தோஷமாய் போனான். ஏன்னா ஆபிரகாம் விசுவாசித்தான், என் பிள்ளையை நான் தகனம் வழியிட்டு சுட்டி எடுத்து சாம்பலாய் மாற்றினாலும் அந்த சாம்பல் இருந்து கர்த்தருடைய பிள்ளையை உண்டாக்குவான். இல்லையா? நான் ஆபிரகாம் சொல்றதியா இருக்கு. தேவத்திற்கு நல்லா கவனிங்க. அடுத்தது விசுவாச துரோகம். 3வது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். கொலோசியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிங்க. மூன்றாவது தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. அதான் பவுல் அங்கே கொலோசை சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். 3வது எது தெரியுமா ரகசியம்? இயேசு எனக்குள்ள மகிமையா இருக்கிறார் என்கிற ரகசியம். அந்த கடைசி நாட்கள்ல எது இல்லாம போகணும்? ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை. நீங்க ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறது காட்டில உலகத்தில் பொருட்கள் மேல நம்பிக்கை வைக்கிறோம். அழிந்து போகிற பொருட்கள் மேல நம்பிக்கை வைக்கிறோம். எல்லாம் கவனிங்க. நீங்க ஆண்டவருக்குள்ள எப்படி மகிமையும் உடையவரா இருக்கிறாரா? 1 பேதுருல வாசிக்கிற பொழுது, 2 பேதுருல வாசிக்கிற பொழுது 3ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்களை வாசிங்க. முதலாவது நீங்கள்
எங்கே சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். நல்லா கவனிங்க, கடைசி நாட்கள்ல அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாவின் நாட்கள் என்ன நடந்தோ அதான் நடக்கும். நோவாவின் நாட்கள் என்ன நடந்தோ அது இன்னைக்கும் நடக்கும், நடந்து கொண்டுதான் இருக்குது. எனவே அடுத்தது பாத்தீங்கன்னா தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே இருப்பதே மகிமை நம்பிக்கையாக இருப்பதே ரகசியம். கொலோசை சபைக்கு சொல்லுகிறார், இயேசு எனக்குள்ள நம்பிக்கையா இருக்கார், அவர்தான் நம்முடைய நம்பிக்கை. ஆனா கடைசி நாட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பிதா நாட்கள்ல முன்னாடி நடந்தா அதான் இப்பவும் நடக்குது. அப்ப அவர் எப்படி வருவார்? அடுத்த அந்த 3வது அதிகாரத்துல நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். 4வது வசன வாசிக்கலாம், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றங்கள் இருந்தவர்களாக இருக்கிறது சொல்லுவார்கள். 3வது வசனத்துல வாசிக்கிறோம், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடப்பார்கள். அவங்களோட சுய இச்சையின்படியே நடப்பார்கள். தேவன் இல்லை, வேதத்துல வாசிக்கிறோம், தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் சொல்லுகிறான். போன வாரம் பைபிள் அதனை பார்த்தோம். போன வாரம் ஆண்கள் ஐக்கியத்துல அதனை பார்த்தோம். தேவன் இல்லை என்று சங்கீதம் 14 அதுல முதல் வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் சொல்லுகிறான், தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா 10வது சங்கீதத்துல பெருமை உள்ளவனை குறித்து பேசுகிறார். 12வது சங்கீதத்துல இச்சை உள்ளவனை குறித்து பேசுகிறார். ஆனா 14வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் எதை சொல்லுகிறார்னா, தங்கள் சுய இச்சையின்படி நடக்கிறவர்கள் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன். அந்த மதிக்கட்டவன் என்கிற அந்த வார்த்தைக்கு சரியான எபிரேய வார்த்தை ஆங்கிலத்துல ஃபூல், முட்டாள், ஃபூல் என்று சொல்லுவோம். ஆனா அதே வார்த்தைக்கு சரியான எபிரேய வார்த்தை என்னன்னா நாபால். இல்ல 1 சாமுவேல்ல வாசிக்கிறோம், அபிகாயிலுடைய கணவன் யாரு? நாபால். அவர் துஷ்ட மனிதன், தேவனுக்கு விரோதமாய் இருந்தவன். அவருடைய பேருக்கு அர்த்தம் இல்ல. அது மட்டுமல்ல, அவன் மனைவி அபிகாயில் அவனை பார்த்து சொல்லுகிறான், தாவீதை பார்த்து சொல்லுகிறான், அவன் பேர் எப்படி இருக்குதோ அதே விதமாக தான் அவன் இருக்கிறான். அவன் பைத்தியம். அவன் தான் தேவன் இல்லை என்று சொல்லுகிற மதிக்கட்டம். இங்க பார்க்கிறோம், கடைசி நாட்கள்ல ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் என்ன செய்யுமா? தேவன் இல்லை, பிதா கொடுத்த வாக்குத்தத்தம் இங்கே. முன்னாடி பிதாவின் நாட்டில் என்ன நடந்தோ அதேதான் இன்னைக்கும் நடக்குது, எதுவும் மாறல. உலகம் தோன்றதுக்கு முதல் எதுவுமே மாறல. எனவே தேவன் இல்லை என்று சொல்லி மதிக்கட்டவன் சொல்லுகிறான். தங்கள் சுய இச்சையின்படி நடக்கிறவர்கள் அவங்க தன்னுடைய சுய இச்சையின்படி. இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டோட சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழாதபடி அவனுக்கு சுய இச்சை, விட முடியாத காரியங்களை பார்க்கிறோம். தேவன் இதெல்லாம் கடைசி காலத்துக்குரிய அடையாளம், ஆண்டோடைய வருகைக்குரிய அடையாளம் என்று சொல்லி பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். 7வது வசனத்துல மறுபடியும் சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இயேசு வருகிற போது எல்லாம் அழிந்து போகிற நாள் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறதாம். தொடர்ந்து நீங்க அந்த அதிகாரத்துல அநேக காரியங்கள் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் பூமி மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் அழிந்து போம். 12 மறுபடியும் எழுதுகிறார், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். எப்படி காத்திருக்கணுமா? ஏன் இப்போ அதெல்லாம் நடக்கிறதா? 3வது ரகசியம் என்ன தெரியுமா? தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு பல நாடுகள்ல, இங்கிலாந்து நாடு ஒரு காலத்துல உலகம் முழுக்க மிஷினரிகளை அனுப்பின நாடு. உலகம் முழுக்க ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்காக தன்னுடைய வேலையாட்களை அங்கிருந்து அநேக மிஷினரிகள் உலகத்தின் பல நாடுகளுக்கும் பல தீவுகளுக்கும் உலகத்தில் இருக்க அநேக இடங்களுக்கு அவர் சென்று ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவர் யார் என்பதை சுவிசேஷமாக சொன்ன ஒரு தேசம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 70% மக்கள் இன்றைக்கு அந்த கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மனநிலைக்கு வந்துவிட்டார்கள்.
அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு கடவுள் பயன்படாது, கடவுளே இல்லைன்ற ஒரு கூட்டம் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம நம்பிக்கை வைத்திருக்கோம், தேவன் வைத்திருக்கிறோமா? தேவன் நம்பிக்கையை விட்டு நீங்க குறைய ஆரம்பிச்சீங்கன்னா உலகத்து பொருள் மேலேயோ, உலகத்தில் இருக்கிற காரியம் மேலேயோ, பணத்தின் மேலேயோ, உலகத்தின் ஆஸ்திகள் மேலேயோ, பிள்ளைகள் மேலேயோ, உங்களுடைய சொத்துக்கள் மேலேயோ நீங்க உங்களுடைய எண்ணங்களை வைக்க ஆரம்பித்தீங்கன்னா தேவனை விட்டு பின்வாங்குறீங்கன்னு அர்த்தம். இது ஆண்டுடைய வருகைக்கு ஒரு அடையாளம் என்று, இந்த ரகசியம் என்று சொல்லி பவுல் சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்க ஆராய்ந்து பார்க்கணும், இன்னைக்கு என்னென்னலாம் எது மேல இருக்குது. கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையை உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சிந்தை எப்போதும் அவர் ஜனங்களுக்காக பரிதவித்தார். இந்த சிந்தைகள் நமக்குள்ள இருக்கணும். ஆனா நம்ம எண்ணத்துல இன்னைக்கு எது நம்ம மைண்ட்ல இருக்குதோ அதான் நம்ம வழி நடத்துது. பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் நமக்குள்ள இருந்தா கொஞ்ச நாள் இந்த எண்ணம் என்ன ஆகும் தெரியுமா? நம்மள அது முழுவதுமே நம்ம ஆட்கொண்டு வரும். நல்லா கவனிங்க. சில பேருக்கு பாலிய இச்சைகள் மேல ஆசை இருக்கும். இப்ப பார்த்தாலும் ஆபாசம் ஆபாசம் ஆபாசம். ஒரு நாள் என்ன ஆகும் தெரியுமா? அதுல அப்படியே மூழ்கடித்து விடும். சில பேருக்கு புகழ் மேல பேர் மேல இச்சை இருக்கும். என்னை எல்லாரும் கனம் பண்ணுன்ற இச்சை இருக்கும். என்னை எல்லாரும் பார்த்தோம்னா மரியாதை செய்யற இச்சை இருக்கும். இதெல்லாம் என்ன ஆகும்? நாட்கள் ஆக ஆக நம்ம அதுக்குள்ள கொண்டு போய் விடும். அதுதான் பவுல் சொன்னாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த இந்த சிந்தை இருக்கும்பா. எந்த சிந்தை? அவர் தேவனுடைய குமாரனா இருந்து, அவர் தேவனுடைய குமாரன், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இது பாஸ்டர் எடுத்தார். இயேசு ஆண்டவரை குறித்து நிறைய காரியங்களை பேசினார். ஆண்டோட தெய்வீகத்தை குறித்து பேசினார். தேவன் நல்லா கவனிங்க. நீ தேவன் எங்கே? நீ ஆண்டவரை விட்டுட்டு நீ வேற ஒன்று தேடனா அவனை பார்த்து கேட்டா தேவன் எங்கே எதை காட்டு? இயேசுவை காட்ட முடியும் வாழ்க்கையில? இந்த நாட்கள் நம்ம பிரசங்கம் பண்றோமோ இல்லையோ, இயேசுக்காக எதை கொடுக்கணுமோ இல்லையோ, இயேசுவை போல வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியம். இயேசுவை போல வாழ்கிற போது ஆண்டவர் புறஜாதி மக்களுடைய தேவைக்கு வருவார். நான் தான் ஆண்டவர் சொன்னார், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கிற மாட்டார், விளக்கை கொளுத்தி கட்டில் அடியில் வைக்காமல் கட்டில் மேலே வைப்பார்கள். தேவன் உங்களுடைய ஆண்டவர் அப்படி உருவாக்கி இருக்கிறத பார்க்கணும். 12வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி அவளோட காத்திருக்கிறோமா? 16ல மறுபடியும் பேதுரு சொல்லுகிறார், எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாய் இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்க இவைகளையும் புரட்டுகிறார்கள். தேவஜனமே, இந்த கடைசி நாட்கள்ல தேவன் கொடுக்க வேண்டிய மகிமையை விட்டுவிட்டு மனுஷன் வசனத்துல இருந்து அவன் மகிமையை தேட பார்க்கிறான். வேத வசனங்களை புரட்டுகிறதை பார்க்கிறோம். இதுக்கு இந்த விளக்கம், இதுக்கு இந்த விளக்கம், எல்லா விளக்கமும் வேத புத்தகங்கள் இருக்கு. வேத புத்தகம் தேடி வாசிகள், ஒன்றுக்கொன்று ஒன்று ஜோடி இல்லாமல் போகாது. இந்த விளக்கங்கள் வேத புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அடுத்து கடைசி நாட்கள் 3வது ரகசியம் பவுல் சொல்லுவது, ஆண்டுடைய வருகைக்கான 3வது ரகசியம் என்ன தெரியுமா? தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையை விட்டு விட்டு உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தின் மேல காரியங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவனை விட்டு விட்டோம். தேவன் செய்வார் என்று சொல்லுகிற அந்த விசுவாசம் நமக்கு வேணும். நம்முடைய நம்பிக்கை முழுவதும் தேவன் மேல இருக்கணும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருக்கும். இன்னைக்கு வளரத்தை பார்த்து கோபம் வருது. இது தருதலையா வந்து இந்த நாட்கள் தருதலை இல்லை. இப்போ ஒரு புது வார்த்தை கண்டுபிடிச்சுக்கிறாங்க, தற்குறி. இதுங்கெல்லாம் தற்குறிகளா வந்துடும் இருக்குது. இந்த கூட்டம் அங்க மட்டும் இல்ல, சபையிலேயே இருக்குது. சபையில எப்படி இருக்குது? கடவுள் வந்தா பாத்துக்கலாம், வரும்போது பாத்துக்கலாம். வர்ற அன்னைக்கு நான் 3 நாள் ஆண்டவர் இந்த சனிக்கிழமை வருவான்னு சொன்னா 3 நாள் உபவாசம் இருந்து, ஆண்டவரே உபவாசிக்கிறேன், என்னை கூட்டு போங்க. ஏன்னா நமக்கு ஒரு வசனம் இருக்குதுல்ல, கடைசி நேரத்துல பிதாவே உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும். திருடன் போனாங்க, திருடனே போனாங்க, நான் போக மாட்டேன்னா. திருடன் போனா, நீ போக மாட்டேன். நல்லா திருடன் போனான், நீ திருடனா இருந்தா திருடியா இருந்தா போயிடலாம். நம்ம திருடனும் இல்லை, திருடியும் இல்லை. எதுக்கு 3 நாள் உபவாசம் வந்து பரவத்துட்டே வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்ந்தா, தேவன் தன் நம்பிக்கையை வைத்து தேவனையே தன் புயபலமாய் கொண்டு வந்து வாழ்ந்தேன்னா, என்னைக்கு வந்தாலும் நீ உபவாசம் பண்ணாதான் போன அவசியம் இல்லை. நல்லா பிரியாணி சாப்பிட்டு உட்காந்தாலும் ஆண்டவர் உன்னை கூட்டு போவார். இல்ல என்ன கவனிங்க,
இந்த கடைசி நாட்கள்ல மூணாவது ரகசியம் பவுல் சொல்லுற ரகசியம் என்ன தெரியுமா? தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையை விட்டு ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம்? விலகி போவார்கள். அவர் வருவாருங்கிற வாக்குத்தத்தம் எங்கே? என்னைக்கு வருதுன்னு கூட சொன்னாரு. இன்னைக்கு இப்படி எல்லாம் சொல்றவங்க குழம்பு போகிற ஒரு கூட்டம் இருக்கிறத பார்க்கணும். நான் தான் சபையாருக்கு அடிக்கடி சொல்றேன், இந்த ஆராய்ச்சியெல்லாம் வேணாம். நான் இந்த பைபிளை விசுவாசிக்கிறேன். இயேசு வந்தார், என் பாவத்தை மன்னித்தார், ரத்தத்தினால கழுவினார், என்னை அவர் பிள்ளையாய் மாற்றிக்கொண்டார், நான் அவருக்காக வாழறேன், அவர் வந்தாரா நான் போட போறேன். பெரிய ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எபிரேய ஆராய்ச்சி, கிரேக்க ஆராய்ச்சி இல்லை. நான்காவது ஒரு காரியம், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அடுத்தது தேவனுடைய பலனை மறுதளிக்கிற ஒரு கூட்டம். இதான் ரகசியம். பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், தேவ பக்திக்குரிய ரகசியம் என்ன தெரியுமா? அது மகா மேன்மையுள்ளது, இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார். இன்னைக்கு உலகத்துல பெரிய ஆராய்ச்சிகள் போகிறத பார்க்கணும். இயேசு எப்ப பிறந்தாரு, என்னைக்கு பிறந்தாரு, எந்த நேரத்துல பிறந்தாரு, இன்னும் ஒன்றுதான் கண்டுபிடிக்கல. ஏன்னா இயேசு ஒரு ரத்தத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். சிலுவையை நோண்டிக்கினே போனாராம் ஒருத்தர். இப்போ ஒரு ஆராய்ச்சியாளர் நோண்டிக்கினே போனா பூமிக்கு அடியில ஒரு 10 அடி ஆழத்துல, சிலுவை 10 ஆழத்துல ஒரு சொட்டு ரத்தம் இருந்துதான். எப்ப எத்தனை அடி ஆழத்துல? அது எடுத்துட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது ஆண் ரத்தமும் இல்லை, பெண் ரத்தமும் இல்லையா. அப்படின்னா இது என்ன ரத்தம்? இத இயேசுவோட ரத்தம் அவங்க கண்டுபிடிச்சோம். இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிற ஆராய்ச்சிகள், பைத்தியகார ஆராய்ச்சிகள் இல்ல. இயேசு எப்படி மரித்தாரு, இயேசு எப்படி பிறந்தாரு? இயேசு நமக்கு வசனம் சொல்லிட்டு மாம்சத்திலே வெளிப்பட்டார், அவ்வளவுதான். தேவ பக்திக்குரிய ரகசியம். இன்னைக்கு தேவ பக்திக்குரிய ரகசியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு தேவ பக்தியே இல்லை, பொய்யான பக்தி. நமக்கு இருக்க பக்தினா என்ன? வெளி வேஷம். தேவ பக்திக்குரிய ரகசியம், இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார் இல்ல, அது மகா மேன்மையுள்ளது. ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவ பக்திக்குரிய ரகசியம். இன்றைக்கு தேவ தத்துவத்தை மறுதளிக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கணும். தேவனுடைய வல்லமையை மறுதளிக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கணும். இயேசு எனக்குள்ள இருப்பார்னா எனக்குள்ள வல்லமை இருக்கிறது மறுதளிக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கணும். இன்னைக்கு ஒரு பிசாச ஓட்டுன்னு சொன்னா பயப்படுறத பார்க்கணும். ஏன் இயேசு எனக்குள்ள இல்லை, ஏன் நாம ஓட்டினா போகுமா? யார் ஓட்டினாலும் போகும். பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவன் அப்போது உங்களை விட்டு ஓடி போவான். நீ எதிர்த்து நின்று பார்த்தா ஓடி போவான். நம்ம தான் எதிர்த்து நிற்கிறதே இல்லை. தேவ தத்துவத்தின் வல்லமை, தேவ ரகசியம் இருக்குது. தேவ ரகசியம் நமக்குள்ள இருக்குதான். அடுத்த பவுல் சொல்றாரு, அது மகா மேன்மையுள்ளது. ஏன் தெரியுமா? தேவ பக்தி. நீங்க பக்தி எல்லாம் எப்படி இருக்கு? பக்தியா இருக்கணுமா? தேவனோட பக்தியா இருந்தா தேவனுடைய காரியங்கள் அசதியா இருக்க மாட்டோம். நல்லா கவனிங்க. தேவனுடைய காரியங்கள் அஜாக்கிரதையா இருக்க மாட்டோம். நீங்க நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள்ல, வீட்டு காரியங்கள்ல எவ்வளவு ஜாக்கிரதையோட இருக்கணும். காலையில இன்னைக்கு நடக்க ஒண்ணுல ஒரு ஊருக்கு போறோம், 5 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னு சொன்னா 5 மணி ட்ரெயினுக்கு இன்னைக்கு நம்ம 6 மணிக்கு போக முடியுமா? இல்ல 7 மணிக்கு போக, இல்ல 5:10க்கு போக முடியுமா? 5:10க்கு போனாலும் வண்டி என்ன இருக்கும்? பிளாட்ஃபார்ம் வெளியே போயிடும், விமானம் கிளம்பிடும். அதுக்கு என்ன பண்றோம்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி போய் காத்திருக்கிறோம். ஆனா தேவ பக்திக்குரிய ரகசியம் என்ன? தேவனுக்கு நம்பிக்கையும் தேவனுக்கு பக்தியும் பயமும் இருக்குன்னு சொன்னா ஆண்டவருடைய காரியங்களை நம்ம ஒவ்வொன்றையும் சிறப்பியா செய்யும், பார்த்து செய்யும். இந்த பிள்ளைகளுக்கு அப்படிதான் செய்யறோம். ஒரு கல்யாண காரியமோ, ஒரு காரியமோ, படிப்போ, இல்லை எந்த காரியமா இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இப்போ ஸ்கூல்ல சேர்க்கும் போது நம்ம இங்க கொஞ்சம் நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறோம், பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல சேர்க்கிறோம். சில பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்றாங்க. எந்த ஸ்கூல்ல சேர்த்தா இன்டர்நேஷனல் ஸ்கூல் எது, சிபிஎஸ்இ ஸ்கூல் எது, எது நல்ல ஸ்கூல், எது நல்ல ரேங்கிங், எல்லாம் இந்த ஸ்கூல்ல சேர்த்தா நம்ம பையன் எப்படி வந்துருவான், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பல நாட்கள் பார்த்துருக்கோம். நெட்ல பார்த்துட்டு பண்றோம், வாங்குறோம், போய் அட்மிட் பண்றோம் ஸ்கூல்ல பிள்ளைங்களை. உலகத்து காரியத்துக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற நாம தேவ பக்திக்குரிய ரகசியம் என்ன தெரியுமா? ஐயோ, என் பிள்ளை பரலோகத்துக்கு வரணுமே,
ஒரு குடும்பம் இருக்கிறீங்க, 4 பேர் இருக்கிறோம், 5 பேர் இருக்கிறோம். ஆண்டுடைய வருகை இன்னைக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தேவதை ஆரம்பி பாடுறோம், 4வது காலம். எது ரகசியம் தெரியும்? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தேவ பக்தி. இது தேவ பக்தியோட முழுவதும். பக்தி மிக மிக அவசியம். பக்தி வேஷம் போடக்கூடாது. பக்தியா இருக்கிற மாதிரி வேஷம் போடக்கூடாது. உண்மையான தேவ பக்தி நமக்குள்ள இருக்கு. 5வது ஒரு காரியம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர் வரும்போது சும்மா வரமாட்டாராம், சகல பரிசுத்தவான்களோடும் வருவார். எப்படி வருவாராம்? கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் பூமியிலிருந்து இறங்கி வருவார். சும்மாவே ரகசியமா வந்து சைலண்டா வரப்போறதில்ல. ஆண்டுடைய வருகை அடுத்து எப்படி தெரியுமா இருக்கும்? ஆரவாரம். ஆரவாரம். ஒரு முறை ஒரிசாவில் ஒரு அந்த ட்ரைப்ஸ் மக்கள், இந்த பழங்குடி மக்கள் வசிக்கிற புன்னாபாணி அந்த ஊர் பேர். அந்த இடத்துல மழைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துக்கு போயிருக்கும்போது, ஒரு திருமணத்துக்கு போயிருந்த பொழுது, அங்க பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து என்ன சொன்னா, அங்க அந்த ஒரு மாப்பிள்ளை வரதட்சணை கொடுக்கணும். வரதட்சணை, மாடு அதெல்லாம் அவங்க கொடுக்கணும். இதையெல்லாம் குடிச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் அப்படியே அந்த பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுக்கு அந்த ரோட்ல மெயின் ரோடு நடந்து போகணும். நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு சார்பில் போயிருக்கிறேன். நானும் போய் கலந்துக்கிட்ட எல்லாரும் எல்லாம் இங்கிருந்து பாட ஆரம்பித்த பாடு, ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு அடிச்சு எல்லாம் நிதிரடிச்சு வச்சவங்க அந்த கிறிஸ்தவ பாடல்கள் தான். ஆனா கிறிஸ்தவ பாடல்கள் நல்லா தான் பாடினாங்க. ஃபுல்லா எல்லாரும் ஃபுல்லா இருந்தா பாடினாங்க. ஆனா சந்தோஷம் பாடுறாங்க. அந்த 2 கிலோமீட்டர் காந்தி நகர் தூரம் இருக்கு வச்சுங்க. அவ்வளவு தூரத்துக்கும் ரோட்ல ஒரே ஆட்டம் பாட்டம். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் ஒரு 100 பேர் ஆரவாரம் சத்தம், ட்ரம்ஸ் அடிச்சு பாட்டு பாடி கை தட்டி டாங்கரின் அடிச்சு எல்லாம் பொண்ணு வீட்டுல போய் என்ன பண்றாங்க? ஜோம் பண்ணிட்டு பொண்ணை அங்கிருந்து கூட்டு வராங்க. பொண்ணை கூட்டு வரதுக்கு எப்படி போறாங்க? ஆரவாரத்தோட. ஆரவார சத்தம் தூரம் கேட்கும்போது பொண்ணு வீட்டுல என்ன நினைச்சிருப்பாங்க? வந்துட்டாங்கப்பா மாப்பிள்ளை வீடு, சத்தம் கேட்குது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போறாரா? மனவாட்டியாகிய உங்களை என்னை சேர்த்து கொள்வதற்கு அப்படி துக்கத்தோட வரப்போறது இல்லை, ஆரவாரத்தோட வரப்போறார், சந்தோஷமா வரப்போறார், பிரதான தூதனுடைய சத்தத்தோட வரப்போகிறார் இல்ல. ஆனா எக்காலம் ஊதிக்கிட்டே வருவாராம், வரேன் வரேன் வந்துகிட்டே இருக்கு, மனவாட்டியே ரெடியா இருக்கு. இந்த சத்தம் நம்ம காதுல கேட்கலன்னா என்ன பிரயோஜனம்? அதுதான் பவுல் சொல்றாரு. அடுத்தது ஆண்டவர் ஒரு ரகசியம்பா. சத்தம் கேட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் வராருன்னு அர்த்தம். எதுக்கு வராரு? மனவாட்டியை அழைத்து கொண்டு போவதற்கு வருகிறார். ரகசியம். தெசலோனிக்கேயர்ல 1 தெசலோனிக்கேயர்ல 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஸ்திரப்படுத்துவார்கள். பரிசுத்தம். அடுத்த ரகசியம் என்ன தெரியுமா? தேவன் வருகிற பொழுது உங்களுக்கு எனக்கு மட்டும் சத்தம் உலகத்தில் இருக்கிற கேட்குது இல்லையோ, பிரதான தூதனுடைய சத்தம், எக்கால சத்தம், ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் நான் ஆயத்தமா இருக்கணும். அந்த சத்தம் கேட்கும் போது உலகத்தான் இயேசுவோட தூதன் பேசுகிற போது அவர் சுத்தி இருந்த மக்கள் சொல்றாங்க, ஒரு தூதன் அவரோட பேசினார். ஆனா அங்க உண்டானது என்ன? வானத்துல இடி முழக்கம் உண்டானது, இடி முழக்கம் உண்டானது. ஆனா ஜனங்கள் என்ன சொல்றாங்க? ஒரு தூதன் இயேசுவோட பேச. அப்ப என்ன அர்த்தம்? இடி நமக்கு தான், உலகத்தான் அனுப்பாது இடி முழக்கம். தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் அது தேவனுடைய வருகையின் சத்தம். இதான் ரகசியம். தமஸ்கு நகர வீதியிலே சவுலை கர்த்தர் சந்திக்கிற பொழுது சுத்தி இருந்தவங்க சத்தத்தை கேட்டாங்க. ஆனா சவுல் மட்டும் என்ன கேட்டான் தெரியுமா? சவுலே சவுலே நீ என்னையே துன்பப்படுத்துறாய் எபிரேய பாஷையில கேட்டான். ஆனா சுத்தி இருந்தவனுக்கு என்ன புரியல. அவனுக்கும் எல்லாருக்கும் தூதன் தான், அவனுக்கும் எல்லாருக்கும் எபிரேய பாஷை தெரியும். ஆனா என்ன நினைச்சான் தெரியுமா? வானத்துல ஒரு சத்தம் மட்டும் அவன் கேட்டான். அவனுக்கு கேட்டது சத்தம். சவுலுக்கு கேட்டது, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ங்கிற தேவனுடைய வார்த்தை. உலகத்துக்கு இடி முழக்கம், உங்களுக்கு எனக்கும் ஆண்டவருடைய சத்தம். மணவாளன் இதோ என் மணவாளன் வந்து விட்டார். தேவ ஜனங்களுக்கு ரகசியம்.
இதற்கு நீங்கள் நான் ஆயத்தமா இருக்கணும். இந்த ரகசியத்தை பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ரொம்ப கஷ்டமான ரகசியத்தெல்லாம் சொல்ல, ரொம்ப சிம்பிள். பவுல் சொன்ன எல்லா ரகசியமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் தான் இல்ல. அன்பு தணிஞ்சு போனா ஆண்டுடைய வருகை சமீபம். இரண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? விசுவாச துரோகம் வந்தா ஆண்டுடைய வருகை சமீபம். மூணாவது நம்ம என்ன பார்த்தோம்? தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை இன்னைக்கு குறைஞ்சி போய் உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம்னா இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய வருகை சமீபம் தான் ரகசியம். நாலாவது பார்த்தோம் தேவ பக்திக்குரிய ரகசியம். தேவ பக்தியோட வாழ்கிறோமா இல்ல உலகத்தின் மேல பக்தியை வைத்திருக்கிறோமா? ரகசியம். நம்ம 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 பக்தி தேவன் இருந்தா நம்ம ஆண்டவர் சரியா இருக்கிறோம். உலகத்து மேல சாய யாருக்கும் தெரியும் ஆண்டவர் வரப்போறாங்க ஒரு அடையாளம். ஐந்தாவது நம்ம பார்க்கிறோம் ஆண்டுடைய வருகையை எக்கால சத்தத்தோட இருக்கும். உலகத்தானுக்கு சத்தம், உங்களுக்கு எனக்கும் அழைப்பு. அல்லேலூயா. இது ஐந்தாவது. கடைசியா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 இருந்து வாசிங்க, 5 வரைக்கும் வாசிங்க, வேகமா வாசிங்க. கடைசி நாட்களில் அறிவாயாக. நல்லா கவனிங்க. நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோங்கிறதுக்கு அடையாளமாய் பவுல் சில காரியங்கள் தீமோத்தேயுக்கு முதல் நூற்றாண்டிலேயே சொல்லிட்டாரு. இப்போ 2026 வருஷம் வருது. இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா படிக்கிற வசனத்தை காது கொடுத்து கேளுங்க. கேட்டு ஐயா இந்த லிஸ்ட்ல நான் எதிரியாவது இருக்கிறேனா நம்ம சரி செய்யனா கொடிய நாட்கள் வரும். இப்பொழுது அந்த நாட்கள் வந்திருக்கிறது. இனி வரப்போறதுல என்ன வந்துருச்சு? அப்ப இங்க வந்திருக்கிற நாட்கள் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். வாசிமா. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் விளங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லவரை பகைக்கிறவர்களுமாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருநோக்கு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்காயும் இருப்பார்கள். 19 வகையான மனுஷனை குறித்து பவுல் எழுதுகிறார். இங்க இருக்கிற ஒரு 25 பேர்ல அந்த 19 மனுஷன் யார் யார் கை தூங்க பார்க்கலாம். எனக்குள்ள இந்த பாவம் இல்லை, ஆனா இது இருக்குது, தூக்க மாட்டேங்குன்னு தெரியும். இப்போ தூக்க சொன்னா இந்த பாவங்கள் 19 மனுஷன் யாருன்னா இந்த பாவம் இருக்குது வெளியே போகணும்னு சொன்னா என்ன ஆகும்? என்னமாகும்? சபகாரி ஆயிடும். உங்களுக்கு முன்னாடி நான் நிற்பேன். ஏன்னா உங்ககிட்டலாம் ஒரு பாவம் இருக்குதுன்னு சொன்னா எனக்கு 19ல் 18 எனக்கு. ஆமாங்க. எல்லாம் கவனிங்க. தேவ ஜனங்கள் கொடிய நாள் சொல்லப்பட்டு இதெல்லாம் விட்டு விலகுன்றார். விலகு. இதான் அடையாளம். நிர்மாகம், அக்கிரம், தாய் தகப்பன்மாரை மதிக்காத தன்மை இல்லை. அங்க பார்க்கிறோம் கொடுமை, நல்லோரை பகைக்கிறது. நல்லது சொன்னா பகைக்கிறாங்க. ஏன் கண்டிக்கிறாங்க? நம்ம மனம் திரும்புவதற்காக கண்டிக்கிறாங்க. உடனே இவனுக்கு வேற வேலையே கிடையாது, இவனுக்கு இதே வேலையா போச்சு இல்ல. தேவ ஜனங்கள் எல்லாம் கவனிங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவ பலனை மறுதளிக்கிறவர்களா இருப்பாங்க. தேவ பலனை ஒரு நாள் மறுதளிக்க கூடாது. ஒரு பலத்தாலே ஒரு சேனைக்குள் பாய்மை சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நமக்கு பலகீனங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு. இந்த பலகீனத்தை சொல்லிக்கிட்டு வேஷம் போடக்கூடாது. நிக்கணும், எழுந்து நிக்கணும். அடுத்து பார்க்கிறோம் இல்ல, சுவாப அன்பு இல்லாதவர்களாய், அவதூறு செய்கிறவர்களாய், இச்சை அடக்கம் உள்ளவர்களாய், நன்றி அறியாதவர்களாய். எவ்வளவு உதவி செய்தாலும் நன்றி அறிவு இல்லாதவர்கள் கடைசி நாட்கள் வருகிறால்தான் ஆண்டை வருகை இந்த சமயம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. எச்சரிக்கையா இருங்கள். 36 வாசிங்க.
ஒரு கன்னியை போல வரும். ம், ம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி வைத்திருங்கள். 6 ரகசியங்களை பவுல் நமக்கு சொன்னார். இந்த 6 ரகசியங்களை என்னைக்கு மறந்து போகாது. இயேசு எப்போ வருவாருன்னு ரகசியம் சீஷர்களுக்கு தெரியல. நான் போய் ஒரு சாத்த ஆயத்தம் பண்ணி வந்து உங்களை கூப்பிட்டு போறேன்னு சொன்னார். திரும்பவும் வருவேன்னு சொன்னார். பரிசேயர்கள் கேட்டதுக்கு தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துடுச்சு. எப்போ அத்தி மரம் துளிர் விடுதோ அப்போ தேவ ராஜ்யம் வருது. இதெல்லாம் உலகத்துக்கு அடையாளம். அத்தி மரம் துளிர் விடுறது இதெல்லாம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க ரகசியத்தை பவுலுக்கு சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு சொல்லி கொடுத்த ரகசியம் உங்களுக்கு சொல்லியாச்சு. பவுல் சபைக்கு சொன்ன ரகசியம் எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. என்ன ரகசியம்? எப்போ அன்பு குறையுதோ ஆண்டுடைய வருகை, எப்போ விசுவாச துரோகம் வருதோ ஆண்டுடைய வருகை, எப்போ தேவன் மேல நம்பிக்கையை நம்ம இழக்கிறோமோ அப்போ ஆண்டுடைய வருகை. 4வது ரகசியம், தேவனுடைய தேவத்தை மறுதளிக்கிற கூட்டம், தேவனை மறுதளிக்கிற கூட்டம். தேவனை நம்ம மறுதளிக்கிறோமா, தேவன் மேல இருந்த விசுவாசத்தை கொடுக்குறோமா, ஆண்டுடைய வருகை சமீபம். 5வது நம்ம பார்த்தோம், ஆண்டு பிரதான எக்காலத்தோருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம தவறுகிறோம், காத்திருக்கல அப்படின்னா ஆண்டு வருகை மிக சமீபம். கடைசியா பார்த்தோம், கொடிய காலங்கள் வரும். 19 வகையான மனிதர்கள் இன்னைக்கு பார்ப்போம். இந்த மனிதர்கள் உலகத்துல தோன்றி இருப்பாங்கன்னா ஆண்டுடைய வருகை மிக மிக சமீபம். இந்த 19 மனிதர்களும் 19 குணாதிசயங்கள் நமக்குள்ள தலை எடுக்குதுன்னா, இல்லை நமக்குள்ள தற்பெருமை வருதுன்னா, நமக்குள்ள மேட்டிமை வருதுன்னா, இச்சை அடக்கம் இல்லாம அப்படியே இஷ்டத்துக்கு சுய இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆண்டுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. இதுதான் ரகசியம். இன்னைக்கு இந்த ரகசியத்தை பவுல் நமக்கு சொல்லி கொடுக்குறீங்க. தேவ ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் திருவிழு நேரம் இருக்கின்றோம். அதே எதுவுமே ரகசியம் இல்லை. எல்லா ரகசியம் எனக்கு சொல்லி இருக்கிறீங்க. நாங்கள் தான் இந்த ரகசியத்தை ரகசியம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரகசியம் இல்லை, இது வெளிப்படுத்தப்பட்டது. நமக்கு இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை